மாணவர்களுடைய கல்வி சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக இருக்குது. மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல தீய பழக்க வழக்கங்களுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்கிறாங்க, அடிமையாகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லிடுங்க. இப்போ அரசு என்ன சொல்லுது, நாங்கள் டிஜிட்டல் போர்டு கொடுத்துருக்கோம், டச் கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாணவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து இந்த ஒரு 5 ஆண்டு கட்டத்தில் படு மோசமான நிலையில் இருக்குது. அவங்களுடைய சீருடைகளை அவங்க சரிவர கவனிக்கிறது கிடையாது. அதாவது மாணவர்கள் முதல்ல உள்ளே போகிறதே அந்த யூனிஃபார்ம் சீருடை தான். ஒரு பிள்ளை வந்து மோசமான இருக்கிறதுடைய காரணம் தலை வாடுறதுலேருந்து ஆரம்பிக்குது. தலை வாடுறது அவன் இஷ்டத்துக்கு பிள்ளைங்கன்ற ஒரு ஸ்டைலில் வச்சுட்டு வரான், அதை கேட்பார் இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பேண்ட்டு, அவன் போடுற ஷர்ட்டு ஒரு கால்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு உயரத்தில் தான் அவன் பேண்ட் போடுறான். அவன் பேக்கில் என்ன கொண்டு வந்திருக்கான் அதை செக் பண்ணுறது கிடையாது. ஒரு பேக்குன்னு அவன் கொண்டு வரான். சாப்பாடு அங்கே போடுறதுனால அந்த சாப்பாடு விஷயமும் அங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் சாப்பாடு விஷயம் எப்படி கிடைக்குதுன்றது தெரியல. அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ரேகிங்னு ஒரு பெரிய போயிட்டுருக்கு உள்ளுக்குள்ளே. அது வெளியில் தெரியாத நிலைமையில் இருக்குது. நம்பர் 1. நெக்ஸ்ட்டு பிள்ளைங்க வந்து இந்த போதை வஸ்துக்கள் வந்து ரொம்ப தள்ளப்படுறாங்க. அதாவது நான் சொல்கிறது ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸில் இருந்த பிள்ளைங்களுமே அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. போதை வஸ்துன்றது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ற மிட்டாய் வலிவில் மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, பச்சை கலரு அந்த வகையில் வருது. அதாவது ஒரு சில மிட்டாய்கள் வந்து கண்ணை மூடிட்டு கனவு காண்ற மாதிரியும், ஒரு சில மிட்டாய் அந்த பச்சை கலர்லாம் கண்ணை திறந்துகிட்டே இருப்பான். டீச்சர் என்ன செய்வாங்க, இவன் நம்மளை தான் கவனிக்கிறான், பிள்ளை நம்மளை தான் கவனிக்குது, நம்ம சொல்லி கொடுப்போம். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் வேறு விதமாக மாறி இருக்கும். அதாவது பிசிக்கலி ப்ரெசென்ட், மென்டலி ஆப்சென்ட் இந்த இதில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டீச்சருக்கு வந்து அரசு பள்ளியில் இருக்கட்டும் இவ்வளோ மார்க் எடுக்கணும். ஏன்னா மற்ற பள்ளியில் நீ மார்க் எடு, நீங்கள் சொல்லிக் கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குது. இப்போ அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் படிப்பறிவு இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே குடிகார கணவன். அதாவது டாஸ்மார்க்கை வந்து வச்சனால அவன் எப்போ பாரு குடிச்சிட்டு அம்மாவை அடிக்கிறது, அப்பாவை தப்பாக பேசுறது, அவங்க வீட்டுக்குள்ளேயே அம்மா அப்பா சண்டைகள், அவங்க 2க்குள்ளே தப்பாக மாறி மாறி பேசிக்கிறது. குழந்தை வந்து கேட்டதை தான் செய்யும். அவன் காதில் என்ன வாங்குறான்னா அவன் அதுவாக மாற்றப்படுகிறான். அவன் வாயில் வந்து எடுத்தோன்னே கெட்ட வார்த்தை வருதுன்னா அவன் வீட்டில் அது சரளமாக பேச பேச அது என்ன ஆகிடும், குழந்தைக்கு அது கெட்ட வார்த்தைன்றது தெரியாத சூழ்நிலையில் மாற்றப்படுது. அதை வந்து அவன் எல்லா இடத்துலையுமே அவன் பேசக்கூடிய நிலைமையில் இருக்குது. அப்போ வருங்காலம் அவனுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒரு பெரிய ஆஃபீஸில் அவனால் எப்படி வேலை செய்ய முடியும்? நகரம் கிராமம்னு பிரிச்சுக்கிட்டாலே அங்கே அரசு பள்ளிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலையில் கம்மியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் வந்து சேர்க்குறாங்க. அங்கேயும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா, இல்லை நகரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது? எல்லா இடத்துலையும் இப்படி தாங்க இருக்குது. அது தாங்க செவரெலாம் இடிஞ்சு போய் பார்த்தாமே. இந்த நகரத்தை விட கிராமத்தில் இன்னும் மோசம். அதாவது கட்டிட அமைப்பும் மோசமான நிலையில் இருக்குது. டீச்சர்ஸும் அங்கே ரொம்ப கம்மி. இங்கே இருக்கிற டீச்சர்ஸோடு அங்கே ரொம்ப கம்மி. இப்போ ஒன்றும் இல்லை சார், இடைக்கால ஊதிய உயர்வுக்காக எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் பண்ணுறதுனால மாணாக்கர் வந்து படிக்க முடியலை. ஒரே கிளாஸில் 2 பேர் டம்ப் பண்ணவே அதுக்குரிய சண்டைகள் வருது. கத்தி அருவாலெல்லாம் கொண்டு போகிற கலாச்சாரம் ஆயிடுச்சே. நம்ம எத்தனை பார்க்குறோம். பிள்ளைங்க ஒன்றா சேர்ந்து தண்ணி அடிக்கிற மாதிரியும், பீர் பாட்டில் வச்சு பெண் குழந்தைங்கள் குடிக்கிற மாதிரியும், அந்த யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் யார் யார் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ பெண் குழந்தைங்கள், ஆண் குழந்தைங்கள் எல்லாருமே இப்படி ஒரு நிலைமை தள்ளப்படும் போது அப்போ அந்த டீச்சர் வகுப்பறவே காலியாக இருக்குன்னு ஒரு அர்த்தமாயிடுது. அப்போ அதுக்கு உரிய நடைமுறைக்கு ஏன் எடுக்க மாட்டேங்குது அரசு? அந்த ஆசிரியருக்கு ஊதிய உறவு என்ன பிரச்சனையோ பேசி தீர்த்து அவங்கள வேலைக்கு வர சொன்னால் இந்த பிரச்சனைகள் இன்னும் கம்மியாகும். ஏன்னா பரீட்சை வருது. இப்போ மார்ச் மாதம் பரீட்சை. இந்த பிள்ளை படிக்காமல் என்ன பரீட்சை எழுதும்? எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் தானே. ஏன்னா இப்போ இந்த போதை வஸ்து வாங்கினோன்னா அவன் வியாபாரியாக மாற்றப்படுகிறான். அவன் தான் ஏன்னா போலீஸ்க்கு வந்து தெரியும் யார்கிட்ட கிடைக்குதுன்னு தெரியும், யார்கிட்ட மூலயமா கொடுக்குறாங்கன்னு தெரியும். இந்த பிள்ளைங்க வாங்கி ஏன்னா யாரும் வந்து செக் பண்ணும்போது மாட்டிக்க மாட்டாங்கன்றதுனால இந்த பிள்ளை வியாபாரி ஆகும்போது அவனும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, விற்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ இது வந்து இவ்வளோ பெருசாக தலைவிரித்தாடுற காரணமே இதுதான். இன்னொன்று, அரசு பள்ளி பிள்ளைகள் வந்து 3000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கருக்கலைப்பு அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய நடக்குது. இதை கையில் எடுத்து நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாவே தெரியும். இதனால் எத்தனையோ தற்கொலைகள், பெற்றோர் தற்கொலைகள் இதெல்லாம் வெளியில் வரமாட்டேங்குது. அப்போ அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன, அவங்க அம்மா அப்பாவுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கும்?
இந்த பிள்ளை நாளைக்கு நல்லா வரும்னு நினைக்கிற பிள்ளைக்காக தான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க முக்கால்வாசி வீட்டில் தினக்கூலிகள், கட்டிட வேலை, ஆட்டோ ஓட்டுறது, ரிக்ஷா, வீட்டு வேலை பார்க்குறவங்க. அப்போ உடல் உழைப்பு மொத்தத்தையும் போட்டு வேலை பார்க்குறவங்க எதுக்காக? தான் பிள்ளை நல்லா இருக்கணும், நம்மளை மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அந்த பிள்ளை கேட்க மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தில் ஃபோனுன்னு ஒன்று வந்தனால, அதில் சிலபஸ்ன்னு ஒன்று அனுப்பினால அதுலேருந்து வெளியில் வர முடியல. அவன் அடிக்ட் ஆன பையன் அந்த கேம் விளையாடுறதோ, அது மூலியம் பார்க்கக்கூடாத காட்சிகள், கேட்கக்கூடாத வசனங்கள் கேட்கறனால அவனுடைய அறிவு மழுங்கி படிப்பு லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ தேர்ச்சி விகிதம் வந்து மாணாக்கர் இவ்வளோ படிக்கிறாங்க அவ்வளோ படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அரசு பள்ளியில் எவ்வளோ மாணாக்கர் தேர்ச்சின்ட்டு வெளியில் வரல, மொத்தமாக மாணவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்னு போடுறாங்க. அது எல்லா பள்ளிகளும் சேர்ந்து தான். மற்ற ஸ்கூல்ஸ்லலாம், ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. மாணவர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலை சம்பவம்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் நடக்குது. இதெல்லாம் எதனாலன்னா அவனுக்குரியது, அதாவது அவன் பார்க்கக்கூடாத காட்சிகள் எல்லாமே டிஜிட்டல். அந்த ஃபோனில் பார்க்கறது, போதை அவனுடைய உடம்புல தலைக்கேறி போகிறனால நல்லது எது கெட்டது எது பகுத்து ஆராய முடியாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கான். அப்போ அந்த சூழ்நிலையை தள்ளப்படும் போது அவனுடைய நிலைமைக்காக இப்படி மாற்றப்படுகிறான். நல்லது எது கெட்டது எது பிள்ளை கொள்ளாதே, அது குழந்தை. அந்த குழந்தை பார்த்தது எது அப்போ இவன் செஞ்சிட்டானா நம்ம செஞ்சிடலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் இவன் பேசிட்டான், அதுக்கு ஒரு கொலை. அதாவது வெளியில் வராத விஷயங்கள் நிறையா இருக்குது. தற்கொலைகளாக இருக்கட்டும், கொலைகளாக இருக்கட்டும். இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, இப்போ எல்லா இடத்திலும் பாலியல் பெண்களுக்கு நடக்குது, பெண்களுக்கு நடக்குதுன்னு சொல்கிறோம். வெளியே வராத விஷயங்கள் மாணாக்கருக்கு நடக்குது. ஆண் பிள்ளைகள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் பாலியல் தொல்லையினால். இது வெளியில் வராத இருக்கிற பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த பையனும் முன் வந்து சொல்ல முடியல. நான் நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்குறனால சொல்கிறேன். சில பிள்ளைங்கள்லாம் சொல்ல முடியல, பெற்றோரும் சொல்ல முடியாத நிலைமைக்கு இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளும் நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் நம்ம. அதே மாதிரி இந்த இது ஸ்கூலில் மட்டும் இல்லை, இது அப்படியே கேரி ஓவர் டு காலேஜுன்னு ஆகுது. காலேஜிலலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட் காலேஜ், பச்சை பாஸ் தேகர், அங்கெல்லாம் ரூட்டு தலைன்னு ஒரு இது எடுக்கிறாங்க. ரூட்டு தலைன்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் போகிற வரைக்கும் பஸ்ஸு கண்டக்டரில் பேச முடியல. இது ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த பஸ்ஸை டம்மு டம்முன்னு அடிக்கிறது, அதை பாட்டு பாடுறேன்னு சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸு, அவங்க என்ன முடியாமல் இருப்பாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, ஒரே சவுண்டு, எதுவுமே சொல்ல முடியாத நிலைமை. அதே மாதிரி அங்கே இருக்க பொம்பளை பிள்ளைங்களை ரேகிங் பண்ணுறது, யாரும் காது கேட்டும் கேட்காம இருக்கும். இறங்கி விட்றாங்கன்னா டிரைவரு அடுத்த வாட்டி இந்த ரூட்டில் வருவேன்னு அங்கேயே மிரட்டுறான். அப்போ கையில் கத்தியோடு அவன் பயணம் செய்யும் போது யார் என்ன கேட்கப்படும்? இப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுருக்கோம். இது அங்கேயும் இல்லாமல் அங்கே பாலியல் தொல்லைகள் அதிகம். அதாவது பாலியல் தொழிலையும் இருக்கிற மாதிரி, அதாவது சொல்ல முடியாத அவலங்கள். ஏன்னா இந்த காலேஜ் வந்து இந்த இடத்துல தான் காலேஜ் பிள்ளைங்க படித்து நாளைக்கு ஒரு பெரிய நிலைமைக்கு உருவாக்குறாங்க. அந்த இடத்துலையும் மாணவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத படிப்பு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்லையா இருக்கட்டும், ஒரு 5% பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க அவனுங்களையும் படிக்க விடுறது கிடையாது. எக்ஸாம் எழுதும் போது அவங்க பேப்பர் எடுக்கிறது, நோட் புக் எடுக்கிறது, அவன் படிக்கிறானே, அதெல்லாம் எவ்வளவோ நடக்குது. சொல்ல முடியல. டீச்சர்ஸால் திருப்பி போர்டில் எழுத முடியல சார். ஏன்னா அவங்களுடைய பார்வைகள் வேறு மாதிரி இருக்குது. எல்லா டீச்சர்ஸும் கஷ்டப்படுறாங்க, பேசுறதுக்கு தயங்குறார்கள். நான் பேசுகிறேன். சரி மேம், இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா மேம்? இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. என்ன மேம், எப்படிலாம் இவங்க வந்து மிட்டாய் வடிவில் இருக்குது சார். ஒரு ரவுண்டு மிட்டாய், நம்ம சின்ன காலத்தில் சாப்பிடும் மாதிரி பச்சை கலர் மஞ்சள் கலர் மிட்டாய். அதுக்கப்புறம் இந்த ஒரு பேப்பரில் சுற்றின மாதிரி மிட்டாய். அதுக்கப்புறம் இப்படி கசக்கி சாப்பிட்றாங்க மாவான்னு சொல்லிட்டு. அந்த குளிப்பு, ஒரு தலகாணி, அதை வாயில் போட்டு வச்சு 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 துப்புறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களுடைய இரத்த நாளன்கள் அது போய் மூளையை பாதிக்கப்பட்டு அவன், அதாவது இது என்ன அர்த்தன்ற புரிஞ்சிக்க முடியாத நிலைமைக்கு மாற்றப்படுகிறான். மூளை நரம்பு பாதிக்கப்பட்டது, ஆயுள் குறைக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ரசர்பாடி, மூலக்கொத்தரம், நடுக்குப்பம், அயோத்தி குப்பம், எல்லா இடத்துலையும் 18 வயசு பிள்ளைகள் நினைவஞ்சலி போட்டிருப்பாங்க. 16ஆம் நாள் விழா, 3 ஆண்டு விழா, 2வது நினைவு நாள். அப்போது எவ்வளோ சின்ன பிள்ளைங்க எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்கலாம். இது போக காலேஜ் படிக்கிற பசங்க இந்த ரேஸுன்னு ஒன்று,
ஸ்கூல் +2 படிக்கிற பசங்களும் அதில் சேர்ந்துக்கிறதா தகவல். ரேஸுன்னு ஒன்று, ஒரு சனி ஞாயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து போய் அதில் எத்தனை பிள்ளைங்க இறந்து போகிறாங்க ஆக்சிடெண்ட்டில். அதாவது இவங்க போயிடுவாங்க, இவங்க கூட நார்மலாக ரோட்டில் போடுறவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. இதே இவ்வளோ தூரம் எங்களுக்கு தெரியுறது காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ தெரியாமல் இருக்குமா? ஏன்னா அரசாங்கம் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நம்ம கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் டிஜிட்டல் வேர்டு கொடுத்துருக்கோம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நாங்கள் இவ்வளோ மடிக்கணினி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். அப்போது அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்களா? அந்த பிள்ளைங்க படிக்காததுடைய காரணம் என்ன? ஒருத்தன் சீருடை இவ்வளோ கேவலமாக போடுறானா அதனுடைய காரணம் என்ன? இவன் கண்ணெறுதுற போதைப் பொருட்கள் ஆளாக்கியிருக்கானா அதனுடைய காரணம் என்ன? அது எங்கேருந்து கிடைக்குது? அவனை கவுன்சிலிங் கொடுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் மாரல் சயின்ஸு நல்லொழுக்கன்ற ஒரு வகுப்பு வைங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாத நிலைமையில் இருக்காங்க. டீச்சர்ஸும் வந்து நீ படி, மேக்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், அதை சொல்லும் போது அவனுக்கு அந்த படிப்பு மேலே படிக்கிறான், ஒரு வெறுப்பு வருது, பாஸ் ஆகணுன்ற நிலைமையில் இருக்கான். அவ்வளோதான். அது கூட கம்மி தான், அந்த பாஸ் ஆகிற விகிதம் கம்மி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நல்லொழுக்கம்னு வந்தால் என்னன்னு தெரியும். அந்த நம்ம சாமிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இதிகாசங்கள்ல என்ன வந்திருக்கு, நம்ம காவியங்கள்லாம் என்ன வந்திருக்கு, அப்போ எப்படி இருக்கணும், ஒரு நிலைமை நல்லா இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், நல்ல ஒழுக்கத்துக்கு எப்படி இருக்கணும், அதனால் என்ன பயன்கள் அப்படின்னு இருக்குது. இப்படி இருக்கிற மக்களை பார்த்தா நம்ம சந்ததிகள் எப்படி இருக்குன்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கிற மாதிரி இருக்குது. அரசு வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். சீருடையிலிருந்து மாற்றப்பட்டால் இந்த பிள்ளைங்கும் நம்ம சொல்லி கலர் அடிச்சுட்டு வரான் சார், கேட்க முடியல. அந்த கலர் அடிக்கிற கூப்பிட்டு நிற்க வச்சு பேசுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் இல்லையே, நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நீங்கள் ஏன்னா உடனே அதில் தற்கொலை பண்ணிப்பானா. நீங்கள் கலர் அடித்தான்னு கேட்கக்கூடாது, யூனிஃபார்ம் இருக்கான்னு கேட்கக்கூடாது, அவன் வரானா படிக்கிறானா படிக்கலைனாலும் கேட்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு அடிச்சிடுறாங்க வச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படி இருக்கும்போது எந்த டீச்சர்ஸ் எடுப்பாங்க? அப்போ வருங்கால சமுதாயம் எதை நோக்கி போகிறது? அதாவது டாஸ்மார்க்கும் மூட மாட்டாங்க, இந்த கஞ்சா விற்கிறது, இந்த அபீன் விற்கிறது, இந்த மெத்தபால் விற்கிறது எல்லாத்துக்கும் மூட மாட்டாங்க. ஒயிட்னரில் போதை வரும்னு சொல்கிறான் சார். அவங்க சொல்கிறது ஒரு லிக்விடு, அந்த குவிட்பிட்ஸ் ₹1 லிக்விடில் போதை வருது சொல்கிறான். உன்னை என்னென்னமோ அவன் பேசுகிறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாத நிலைமையில் இருக்குது. அப்போ எல்லா போதையை கண்டுபிடிப்பு நம்ம பிள்ளைகளான் இருக்கு. இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு நாளைய சமுதாயம் எப்படி இருக்கும்? ஏன் மேம் இந்த குறிப்பிட்ட காலங்களில் தான் இவ்வளவு பாதிப்புகள் இருக்கிற மாதிரி தரவுகள் கொடுக்குறாங்களே, எந்த அளவுக்கு அது? அதுதான் நானும் சொல்கிறேன் சார், இதுக்கு முன்னாடி இருந்தது, போதைன்றது இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கஞ்சா விற்கிறன்றது அது ஒரு காலேஜு, அது வேறு லெவலில் இருந்தது. ஆனால் இப்போ பிள்ளைங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வியாபாரமே அவன் பண்ணுறான்னு சொல்கிறேனே, அவன் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி இருக்கும்போது அவன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதுன்னா இது கிடைக்கிறதுன்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா, இல்லை காவல்துறைக்கு தெரியுமா? அதிகமாக இருக்கிறது. 5 ஆண்டு காலம். ஏன்னா கொரோனாக்கு அப்புறத்துலேருந்து ரொம்ப எல்லாம், ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் எல்லாரும் வேலைக்கு போயிட்டப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரு கேமுன்ற ஒரு அடிக்ட் பிள்ளைங்க கிட்ட இப்போ ஃபோனை பிடுங்கன்னா அவன் ஆக்ரோஷமாயிட்டு அவன் என்ன செய்கிறான்றது செயலில் ஈடுபடுறது வந்து அவனுடைய மூளை செயலை இழந்தது மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஒரு பையன்கிட்ட இருந்து ஃபோன் விளாண்டுட்டு இருக்க பையன், ஃபோனை பார்த்துட்டு இருக்க பையன் இதை பிடுங்கணும்னா அவனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்போ அந்த அளவு அவன் அடிக்டாக இருக்கான். அவன் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகலன்னா அந்த டீச்சர்ஸ் கேட்கணும், ஏன் வரலை, என்ன ஏது அப்படின்னு கேட்கணும். அந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. சரி மேம், இப்போ இவ்வளவு பாதிப்புகளை வந்து சொல்லியிருக்கிறீங்க. இந்த சமூகம் இப்படியே போனால் என்ன நிலைமை ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு பொறுப்புகள்னு ஒன்று இருக்குது. ட்ரக்ஸில் இருந்து டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புன்னு இருக்குது. அந்த பொறுப்புகள்லாம் யாருக்கிட்ட மெயினாக இருக்குது, அதை என்ன பண்ணணும்? அரசாங்கத்துக்கு கையில் தாங்க எல்லாம் இருக்குது. அரசாங்கம் நினச்சா அதனுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கினா மட்டும்தான் இதுக்கு விடிவு மோச்சனம் கிடைக்கும். இப்போ உடனே நிப்பாட்டினாலும் அந்த பையன் வந்து எப்படி குடிகாரனை நிப்பாட்டினா போதை மறுவாழ்வு நிலையம் இருக்கிற மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் எத்தனை பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்கன்றதுக்கு உலகத்துக்கு தெரியும். இது நிப்பாட்டின உடனே அவங்கெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் போது அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றப்படுவான். எத்தனையோ லாயர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ மருத்துவர்கள் இருக்காங்க, எத்தனையோ நாடு திருத்தும் மேதைகள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி அழியுதேன்றது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதாவது அப்துல் கலாம்
ஐயாவாக இருக்கட்டும், நம்முடைய பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற பெருந்தலைவர்கள் நிறைய பேர் அரசு பள்ளியிலிருந்து வந்தவங்க தான். வக்கீல், டீச்சர்ஸு, ஜட்ஜஸ் எல்லாம் முக்கால்வாசி பேர் அங்கேருந்து வந்தவங்க தான். நானுமே அங்கேருந்து வந்தவ தான். அப்போல்லாம் டீச்சர்ஸ் கிட்ட போடும்போது என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை நல்ல ஒழுக்கம் வரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நாங்களும் படிப்போம், நேரங்காலம் பார்க்க மாட்டோம். எந்த டவுட் நாங்கள்லாம் படிக்கும்போது டியூஷன் இல்லை சார், டியூஷன் எதுவுமே இல்லாமல் நாங்கள் படித்தது. அப்புறம் இருக்க காலகட்டத்தில் இப்போ டியூஷனுன்னு ஒன்று வந்து கூட பிள்ளைங்க நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னும் இப்போ அரசு பள்ளியில் இவ்வளோ நிலைமைக்கு வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய தொங்கி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை அறிஞர்கள் வருவார்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் தான். ஏன்னா இந்த மாணவர் வந்து அவனையும் கெடுக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயும் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம். இப்போ நம்ம நியூஸில் பார்க்குறோமே அதே தான். நடு ரோட்டில் வெட்டி கொலை, இந்த இளம்பெண்ணை கொலை, இளம்பெண் பாலியல் துன்றுதல், ஒரு 10 பேர் சேர்ந்து 120 பேர் சேர்ந்து, இந்த நிலைமையெல்லாம் சகஜமாயிடும். அப்போது எப்படி இருக்கும் நம்ம நாடு? பாதுகாப்பு அன்றைக்கி காந்திக்குடைய கனவுகள் கனவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கல்வியாளராக நீங்கள் இந்த சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுங்க சுருக்கமாக. போதை இல்லா உலகம் வேண்டும். மாணவர்கள் விழித்திருந்து படிக்க வேண்டும். மாணவர் மணிகள் வளர வேண்டும். நமது நாடு உயர வேண்டும். நல்லாட்சி மலர வேண்டும்.